நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை இப்போது வெளியிடுகிறோம். மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஒன்றிய பிஜேபி குறிப்பாக தென் மாநிலத்தில் காலூன்றுவதற்கான ஒரு தொடர்ச்சியான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலை பயன்படுத்தி அதிமுகவுடைய துணையோடு எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும், சட்டப்பேரவையிலே ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் என்கிற தீவிர முனைப்போடு பிஜேபி என்பது செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் அவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பிஜேபியினுடைய இந்த தொடர் முயற்சியை முறியடிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒற்றுமையாக இந்த தேர்தலை களத்திலே நிற்கிறது. இந்த முயற்சியின் மூலமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை இந்த தேர்தலில் முழுமையாக தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம். இரண்டாவது, இந்த தேர்தலில் இடதுசாரிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது எங்களது இரண்டாவது முக்கியமான நோக்கம். மூன்றாவது, இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு வாக்குறுதிகள், அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்த அணியை சார்ந்த பல்வேறு கட்சிகளின் சார்பில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சடங்காக இல்லாமல் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகவும் மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பது, அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பது என்கிற முறையில் இந்த தேர்தல் அறிக்கைகள் விளங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அந்த அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் இந்த என்ன நடைமுறை சாத்தியம், தமிழகத்தினுடைய நிதி நிலைமை, மாநில அரசாங்கங்களுக்கு உள்ள அதிகாரம், இதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அப்படி யதார்த்தபூர்வமாக அந்த அறிக்கை என்பதும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு கட்சிகளும் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் எப்படியாவது தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை, ஆசை வார்த்தைகளை வாக்காளர்களிடம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றினால் போதும் என்கிற முறையில் பல கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் என்பது இந்த முறை வெளிவந்திருக்கிறது. இதற்கு மாறாக உழைக்கும் மக்களுடைய உரிமை குரலை சட்டமன்றத்தில் எதிரொலிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பிஜேபியை நாங்கள் இந்த அளவுக்கு கடுமையாக எதிர்ப்பதற்கான காரணம், கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் செயல்படக்கூடிய மாநிலங்களுடைய மாநில உரிமைகளை பறிப்பது, நிதி வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய திட்டங்களுக்கு அனுமதி தராமல் மறுப்பது, மொழி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களின் மீது மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடிய போக்குகள் சம்பந்தமாக தன்னுடைய வலிமையான கருத்தை நீதிபதி நாகரத்னா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தின் அணுகுமுறை என்பது இருக்கிறது. அதே மாதிரி ஆளுநர்கள் மூலமாக இந்த மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் விளைவிக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவுகளை கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஆளுநரும் ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவி பரவாயில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தான் இவர் ஒரு முழுமையான RSS பிரச்சாரகர் என்கிற முறையிலே தான் இப்போது வந்திருக்கக்கூடிய ஆளுநரும் நடந்து கொள்கிறார். குறிப்பாக RSS நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கேற்பது, அதற்கு சாதகமாக நடந்து கொள்வது என்று வந்த சில நாட்களிலேயே அவருடைய அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அரசியல் சாசனத்தின் பெயரால்
பதவியேற்றிருக்கக்கூடிய ஆளுநர்கள் இப்படி ஒரு அரசியல் சார்போடும் ஒரு மக்களுக்கு விரோதமான கொள்கைகள், அரசியல் சாசனத்துக்கு விரோதமான கொள்கைகளை கொண்ட RSSக்கு சாதகமாக நடந்து கொள்வது என்பது முற்றிலும் ஏற்க முடியாதது. இத்தகைய போக்கை நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலத்தில் இத்தகைய போக்குகள் அனைத்தையும் எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளும் பல போராட்டங்களை தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்காக நடத்தி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற தேர்தல் சீர்திருத்தத்துக்கும் பிஜேபி சொல்லக்கூடிய தேர்தல் சீர்திருத்தத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்பது இருக்கிறது. அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முழக்கத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். ஏன்னா இப்ப பிஜேபி அரசாங்கம் ஒரு 30-31% வாக்குகளை பெற்று அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்க. அவர்களுக்கு எதிராக வாக்களித்த 70% மக்களுடைய வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்தந்த கட்சிகள் பெறக்கூடிய வாக்குகளுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் என்பது இருக்கக்கூடிய வகையில் தேர்தல் சீர்திருத்தம் என்பது செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வற்புறுத்தி வரோம். இந்த தேர்தலையும் மிக முக்கியமான முழக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த தேர்தலை பயன்படுத்தி கார்ப்பரேட்டுகளிடமிருந்து தேர்தல் பத்திரம் என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஆளுங்கட்சி நன்கொடையாக பெற்று அந்த பணத்தையே தேர்தலில் முதலீடாக வைத்து தேர்தலிலே பண ஆதிக்கம் என்பது அபரிமிதமாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த 24-25 ஆண்டில் மட்டும் ஒட்டுமொத்தமாக கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய நன்கொடையில் 85% பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பெற்றிருக்கிறது என்பதை ஏற்கனவே தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக அது வெளிப்படையாக வந்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் தருகிறோம், சலுகைகள் தருகிறோம் என்கிற பெயரில் தான் இந்த நன்கொடைகள் முழுவதும் பெறப்படுகிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெறுவதை எதிர்த்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இப்போதும் அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தேர்தலில் பணத்தின் ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. அதே மாதிரி மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை இந்திய அரசியல் சாசனம் வரையறுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கான அதிகாரம் என்ன என்று அதில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் ஒத்திசைவு பட்டியல் என்பதும் நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சார்ந்த விஷயங்களில் மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவெடுப்பது என்கிற போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கங்களை ஒத்திசைவு பட்டியல் என்கிற முறையில் எல்லா பிரச்சனைகளின் மீதும், அந்த ஒத்திசைவு பட்டியலில் உள்ள அனைத்து துறை சார்ந்த பிரச்சனைகளின் மீதும் மாநில அரசாங்கங்களை கலந்து பேசி மத்திய அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டுமே தவிர தன்னிச்சையாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முடிவெடுப்பதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அதற்கு உரிய அந்த அணுகுமுறையில் உரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடருடைய கூட்டம் கூடுகிற நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும். விவாதம் நேரம் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வரோம். அது தொடர்ச்சியாக அந்த நாட்கள் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இது பல மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தை எதிரொலிப்பதற்கும் மாநில அரசாங்கம் வெளியிடக்கூடிய சட்டங்களின் மீது உரிய விவாதங்கள் நடத்துவதற்கான போதுமான நேரம் இல்லாத ஒரு போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்து நடக்க இருக்கக்கூடிய அமைய இருக்கிற சட்டப்பேரவை என்பது அதிகமான நாட்கள் கூடுவதற்கும் அதிகமான நேரங்கள் விவாதத்திற்கு ஒதுக்கக்கூடிய வகையிலையும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வருவாயை பெருக்குவதற்கு இப்போது வரியை உயர்த்துவது, கட்டணத்தை உயர்த்துவது போன்ற அணுகுமுறைகள் அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் இயற்கை வளங்கள், தாதி மணல், கிரானைட்டு, இது போன்ற பல்வேறு இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இவையெல்லாம் தனியாரிடம் ஒப்பந்தத்துக்கு விட்டு அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறையாக அது மாறி போயிருக்கிறது. மாறாக இந்த மாதிரியான அரிய கனிமங்கள், தாதுமணல் உள்ளிட்ட கிரானைட் உள்ளிட்ட இத்தகைய கனிம வளங்கள் வெட்டி எடுத்து விற்பனை செய்கிற பணியை அரசாங்கமே மேற்கொள்வதன் மூலமாக அரசுக்கான வருவாயை நிச்சயமாக பெருக்க முடியும்.
அதற்குரிய முறையில் வரக்கூடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். அதே மாதிரி சேவை பெறும் உரிமை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி வருகிறது. கேரளத்தில் அந்த மாதிரியான சட்டம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இடது ஜனநாயக முன்னணி அரசால் கொண்டு வரப்பட்டு ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துடைய சேவை பெறுவது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருந்து மாற்றப்பட வேண்டும். அதற்குரிய முறையில் ஒரு புதிய சட்டத்தை இயற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அடுத்து வேலைவாய்ப்பு என்பது வேலையின்மை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாடு முழுவதும் இருக்கிறது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்ன மோடி அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததையே முற்றிலும் மறந்து விட்டார் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போதும் வேலையின்மை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நடுநிலை அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆகவே தமிழகத்தில் வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய துறையாக சிறு குறு தொழில்கள் சார்ந்த துறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினுடைய விளைவாகவும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரி, அதே மாதிரி அதுக்கான மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு போன்றவற்றின் காரணமாக சிறு குறு தொழில்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே அவற்றை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கான முறையில் நிதி ரீதியான நடவடிக்கை உதவிகளை மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அது வேலை இல்லாமல் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவது. மத்திய மாநில அரசுகளில் நிறைய காலி பணியிடங்கள் இருப்பது. அநேகமாக எல்லா துறைகளிலும் காலி பணியிடங்கள் பல்லாண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. ஆகவே காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியும். மூன்றாவது, தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துறோம். ஏனால் பொதுத்துறை உட்பட தனியார் மயமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ரயில்வே, எல்ஐசி, பிஎஸ்என்எல் போன்ற பல்வேறு துறைகளும் தனியார் மயம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. இதன் மூலமாக வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும். இவற்றையும் தாண்டி வேலை இல்லாமல் நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் 3000 ரூபாய் மாநில அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். அதே மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அரசியல் ஆர்வத்தையும் அரசியல் ஒழுக்கத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அநேகமாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள்லாம் இந்த காலத்தில் பேரவை தேர்தல் நடந்தது. நானே சேர்மனாக இருந்திருக்கோம் தாங்க. அநேகமாக பலரும் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ அப்படி ஒரு ஏற்பாடு என்பது அநேகமாக இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது என்கிற அளவுக்கு பள்ளி கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் என்பதே நடக்காமல் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர் பேரவை தேர்தலை நடத்துவதன் மூலமாக ஒரு தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், எப்படி அது நேர்மையாகவும் ஜனநாயகபூர்வமாக நடத்தப்பட வேண்டும், தேர்தலில் பிரச்சாரம் எப்படி செய்ய வேண்டும், தேர்தலில் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் போன்ற பல்வேறு அம்சங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல பயிற்சியாக அது இருக்கும். ஆகவே வர இருக்கிற அரசாங்கம் அந்த மாணவர் பேரவை தேர்தலை மாநிலம் முழுவதும் பள்ளிகள் முதல் பல்கலைக்கழகங்கள் வரை அனைத்து மட்டத்திலும் நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம்.